நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் இணைகின்றார். திரு ஹிதாயத்துல்லா அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த எல்ஐசி விஷயத்துல இந்தி இருக்குன்னு சொல்லும் போது இங்க எல்லாரும் எதிர்த்தீங்க. இன்னைக்கு அதிமுகவும் கடுமையாக அதுக்கு அறிக்கை விட்டுருக்கு. மணிப்பூர் விஷயம் வரைக்கும் இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் அதை பத்தி பேசுறாரு. இன்னமும் அவங்கள நீங்க பிஜேபி கலர்ல தான் பார்க்க போறீங்களா அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்கும் போது அதிமுகவும் அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா நீங்க அதிமுக சொல்லலன்னு சொல்றதுனால அவங்க பதில் சொல்றாங்க. நான் சொல்ல வர்றேன், அதை சொல்லும் போதே மக்களுக்கு புரியுது. மக்கள் கேட்குற மக்களுக்கு தெரியும். 4 ஆண்டுகள் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஜெயலலிதா அவர்களே எதிர்த்த உதயமின் திட்டத்தை ஆமான்னு எடுத்துட்டு வந்தாங்க. உங்களுக்கு நன்றாக தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு தமிழர்களுடைய வேலை உதயமின் திட்டம் ரத்தாயிடுச்சா? நான் கேட்குற கேள்வி நான் கேட்கறது நீங்கள் இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க, அதிமுகவை பற்றி கேட்டீங்க, திமுக நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு நம்முடைய நீட்டு ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தார்கள். அந்த நீட்டை எளிதாக கொண்டு வருவதற்கு வாய்ப்பு தந்தவர்கள் நம்முடைய முன்னாள் முதல்வர் அல்லது ஏடிஎம்க்கு என்ன சொல்லுவோமே, ஏன் அவரை போய் சொல்லியிருப்போம். அதே மாதிரி 15 விழுக்காடுக்கு மேல தமிழர்களுடைய வேலை இல்லை. நான் குறுக்க நான் உங்க 2 பேருக்கு இடையில குறுக்க பேசல, குறிச்சு வைத்துக் கொண்டு பேசுங்கள். நான் சப்ஜெக்ட் பேசுறேன். நான் கரப்பாம்பூச்சியோ அல்லது 4 காலோ 8 கால பத்திலாம் இப்ப பேச வரல. நான் 4 கால் 8 கால் சப்ஜெக்ட்லாம் நான் பேச வரல. நான் மீண்டும் பேசுவது சப்ஜெக்ட் பேசுறேன். அது பொய்யான மட்டும் நீங்க சொல்லுங்க. நீங்க உங்க காலத்துல உங்க காலத்துல ஒரு நிமிஷம் மணிகண்டன், சாரி ஒரு நிமிஷம் நான் வரேன், திருப்பி வாய்ப்பு தரேன், நீங்க பதில் சொல்லுங்க. ரொம்ப தெளிவா திருப்பி வாய்ப்பு தரேன், உங்களுக்கு ரொம்ப தெளிவா பேசிட்டு வரேன். சப்ஜெக்ட் தான் பேசிட்டு வரேன். நீங்க பேசுங்க ஐயா, நீங்க அவரை விட்டுருங்க, நீங்க பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்தா எனக்கு ரிஜெக்ட் பண்ணுங்க, நான் எஜெக்ட் பண்றேன். இதுதான் என்னால செய்ய முடியும். தயவு செய்து கேளுங்க. இது நடந்ததா இல்லையா? உங்க காலத்துல தான் உதவி வந்ததா இல்லையா? நீட்டு உங்க காலத்துல வந்ததா இல்லையா? இந்த உண்மையை கூட உங்களால தாங்க முடியலன்னா திரு உதயநிதியோட பேசுறதா நீங்க எப்படி தாங்குவீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் சொல்ல வந்ததை சொல்றேன். அவங்க கேட்ட கேள்வி பாஜகவுக்கும் உங்களுக்கும் இன்னும் எவ்வளவுதான் நாங்கள் தொடர்பு இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு தொடர்பு இருக்குங்கிறது மக்களுக்கு தெரியும் தான் நான் சொல்ல வர்றேன். ஆக மக்களுக்கு நன்றாக தெரியும். இந்த 4 ஆண்டுகளிலும் பாஜக அரசு திமுகவுக்கு எதிராகத்தான் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறத ஒழிய அதிமுகவுக்கு எந்த தொல்லையும் இல்லை. அது வருமான வரி துறையாக இருந்தாலும் அல்லது அமலாக்க துறையாக இருந்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு கூட முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டுக்கு போயிருக்காரு. நாங்கெல்லாம் சுத்தம்னு சொல்றாங்களே, அது இல்லைங்கிறதுக்கு சொல்ல வர்றேன். அதனால எந்த கட்சியோட ஆதரவா மறைமுகமா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் செய்யறோம். நீங்க 20 கொடுக்கலாம், 5 கொடுக்கலாம், அதுக்கு கூட அவங்க பொருத்தமானவர்களாக நான் சொல்ல முடியாது. பேசுவதற்கு அந்த கட்சி இல்லை, அது வேற விஷயம். நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, பாஜகவுக்கு உங்களுக்கும் திரைமறைவு ஒரு தொடர்பு இருக்கிறது. நீங்க எதுக்காக இப்ப வெளியில வந்தீங்க, அது அந்த காரணமும் அந்த சம்பந்தப்பட்ட மக்களுக்கு தெரியும் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி. நீங்க முஸ்லீம்கள் விரோதமான சட்டங்கள் வரும்போது நீங்க பாஜக முத்தலாக்கா இருந்தாலும், அதே மாதிரி இந்த நம்முடைய மிக முக்கியமான ஒரு விஷயம், தமிழர்களுக்கும் எதிராக இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மைகளுக்கும் எதிராக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்துக்கும் நீங்க என்னவா இருந்தீங்க, ஆதரவா இருந்தீங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஆதரவாக இருந்தீங்க எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் இன்றைக்கு திமுகவுடைய கூட்டணிங்கிறது இன்டாக்டா இருக்கு. காங்கிரஸோ திருமாவளவனோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ சரியா இருக்காங்க. பிரச்சனை எங்கே இருக்குது? இன்றைக்கு பிரச்சனை என்ன எங்கே இருக்குன்னு சொன்னா, உங்களுக்கும் நீங்க தாவாக்காவை கூப்பிடுறீங்களா அல்லது சீமானை கூப்பிடுறீங்களா அல்லது வேற யாரையாவது வரணும், அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. எப்படியாவது இந்த கட்சியை பலப்படுத்தி அடுத்த முறையும் எதிர்கட்சி தலைவராக வரணும். ஏன்னா உங்க கட்சி தலைவர் ஒருத்தர் இன்னைக்கு திருச்சியில் பேசியிருக்காரு, நாம் இப்படி இருந்தால் மீண்டும் ஆட்சியை மட்டும் முடிக்க முடியாத, எதிர்கட்சியும் வர முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பேசியிருக்காரு. நான் பேசல. அதனால நான் சொல்றேன், நீங்க அதிமுகவை தம்பி குழந்தை வேலும் சரி, குழந்தை வேலும் சரி, நம்முடைய அன்பு சகோதரர் மணிகண்டனும் சரி, அதிமுகவை எப்படி வளர்த்தெடுப்பது அதுல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும். ஓகே திரு மணிகண்டன். ஒண்ணு அண்ணன் சொல்றேங்க, காமராஜர் குறித்து படுமோசமா திமுக நிர்வாகி பேசும்போது மாணவன்ல ஒரு தலைவர் திருச்சி வேலுச்சாமி பதில் சொன்னார். யாராவது பேசுனீங்களா? ஏற்கனவே காமராஜரை எவ்வளவு நீங்க சொன்ன வேற எந்த கட்சிக்காரரு
இல்ல அவரை தவிர யாரா பேச முடியுங்களா? அப்படி கிடையாது. எங்க கட்சியில ஒரு ஸ்போக்ஸ்பர்சன் பேசுற உங்கள மாதிரி ஒரே நாள்ல திரு உதயகுமார், செல்லூர் ராஜு, அதே மாதிரி வந்து திண்டுக்கல் சீனிவாசன், இப்படி ஒரு விஷயத்தை 4 பேர் பேசுற வேலை எங்கள்கிட்ட கிடையாது. ஜெயக்குமார் அதுவும் ஆளாளுக்கு விதவிதமா பேசுற வேலை எங்கள்கிட்ட கிடையாது. எங்கள்ல திருச்சி வேலுச்சாமி பேசினா அது காங்கிரஸ் உடைய குரல். அந்த குரலுக்கு என்ன நடந்துச்சு உங்களுக்கு நன்றாக தெரியும். அதுக்கு ஒரு பதில் கிடைச்சிச்சு. அதனால எங்களை பொறுத்தவரை காங்கிரஸ் ஒருத்தர் பேசினாலே அது 100 பேர் பேசுற மாதிரி. ஒரு நீட்டை எப்படி சொன்னீங்க? நீட் வந்து யார் ஆட்சியில வந்தது பாருங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இருக்கிற போதுதான் வந்ததா இல்லையா? 2017 தான் சார் நீட் எக்ஸாம் எப்படி சொல்றீங்க? இல்ல ஏங்க நீட் எக்ஸாம் எப்போ சார் நடந்துச்சு? இருங்க உங்களுக்கு வரேன் உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு தான் வரேன். இட்ஸ் a promise நான் ஆனர்ல பேசிட்டு இருக்கேன். முழு பூசணிக்கா வாய்க்குள்ள நாடாளுமன்றத்துல பதிவா இருக்குது. திரு காந்திச்செல்வன் அவர்கள் அமைச்சரா இருக்கிற போதுதான் அந்த சட்ட முன்வடிவு கொண்டு வரப்பட்டதா இல்லையா? அப்ப எப்படி ஆட்சி சொல்றீங்க? கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக. சார் ஆனா தேர்வு நடந்தது எப்போன்னு கேக்குறாங்க. தேர்வு நடந்தது எப்போ? நேரத்துல 12ல வந்து 13ல கிடையாது, 14ல கிடையாது, 15ல கிடையாது, 16ல கிடையாது. ஏன் 17 வந்ததுன்னா இந்த கேள்வி. திமுக ஆட்சியிலையும் வரல, ஜெயலலிதா ஆட்சியிலையும் வரல. நீட் ஏன் மத்த மாநிலங்கள்ல நீட் வந்துச்சு, தமிழ்நாட்டுல ஏன் இல்ல? நீங்க நினைச்சிருந்தா நாங்க உங்களை இப்படி எல்லாம் ஆதரிக்க இந்த நீட்ட தமிழ்நாட்டுக்கு வழக்கு கொடுங்க பிரதமர் மோடி நீங்க கேட்டிருக்க முடியும். ஏன்னா உங்க மேல பல வழக்குகள் இருந்தது. அந்த வழக்குகள் காரணமாக பயந்துகிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு பயப்படுறீங்க என்பதுதான் உண்மை. துணை முதல்வர் சொல்றாரு நீங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மூத்த தலைவர் சிதம்பரத்துடைய துணையார் அம்மா நளினி அவர்கள் தான் நீதிமன்றத்துல வழக்காடினாங்க. யாருக்கு? அரசு தரப்பு சார்பாக. அவ என்ன சொன்னாங்க? நீட் ரத்து என்பது வாய்ப்பேன்னு சொன்னாங்க. அது யாரோட கருத்து? காங்கிரஸ் கருத்தா வேற கட்சி கருத்தா? அப்ப ஏன் பொய் சொல்றீங்க? திரு அன்வர்ராஜா அவருடைய கருத்து பாராளுமன்ற உறுப்பினராக அதிமுக ஒரு கருத்து சொல்றாரு, அதிமுக கட்சி ஒரு கருத்து சொல்றாரு. இது அரசியல். அவங்க ஒரு வழக்கறிஞர், அவங்க கட்சியில எந்த வித உறுப்பினரும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கங்க. ஒரு வழக்கறிஞர் உங்களுக்கு நன்றாக தெரியும். பாஜக அமைச்சராக இருந்தா கூட ஒரு வழக்கறிஞர் அவர் வந்து பாஜகவுக்கு எதிராக வாதாடுவார். அதே மாதிரி காங்கிரஸ் இருந்தாலும் வழக்கறிஞர்கள் செஞ்சாங்க. ஆனா உங்க கட்சியில அன்வர் ராஜா அதிகாரப்பூர்வமா எம்பியா இருந்து அன்றைக்கு திரு மோடி அவர்கள் சட்டம் எதிராக இருந்த ஓபிஎஸ் சரியான காங்கிரஸ் கட்சி திமுகவின் தயவுல வாழ்ந்தோலிய சுயம்பை இழந்து விட்டது. அது தயவு புரிஞ்சுங்க. இப்ப நீங்க சார் 46% வாக்குகளை காங்கிரஸ் கட்சி கூட்டணியில இல்லாமலே கூட்டணியில இருக்கிறீங்கிறத இப்ப பிரச்சனை. காமராஜர் இருக்க போது 46% வாக்கு வைத்திருந்த காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கு வெறும் 4% வாக்கு வாங்கி இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கு வெறும் 4% வாக்கு வாங்கி குறைஞ்சது என்ன காரணம்? உங்க வாக்கு சதவீதம் என்ன? இன்னைக்கு உங்க வாக்கு சதவீதம் என்ன? இதுவரை என்னைக்காவது நீங்க அதாவது பாராளுமன்ற தேர்தல்ல நீங்க டெபாசிட் இழந்துட்டீங்களா? கன்னியாகுமரியில இருந்து தமிழ்நாட்டுல 12 இடங்கள்ல நீங்க டெபாசிட் இழந்துட்டீங்க. இந்த அதிமுக வேற, அதிமுக வேற. அதையும் புரிஞ்சுக்கங்க. நீங்க பேசும்போது ஒரு கையை நீட்டும் போது, ஒரு விரலை நீட்டும் போது உங்களுக்கு எதிராக 3 விரல் இருக்கிறத ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதிமுக இன்றைக்கும் 66 எம்எல்ஏ வச்சிருக்காங்க சார். ஆனா காங்கிரஸ் என்ன சொன்னாங்க? 2019 எம்எல்ஏக்கள் அடுத்து வருவாங்க பாருங்க. உங்க ஓட்டை எடுக்கிறதுக்கு தான் திரு விஜய் வந்திருக்காரு, திரு சீமான் இருக்காரு. உங்க ஓட்டு பரிதாபமா போகுது. அதை நீங்க சரி பண்ணுங்க. காங்கிரஸ் உங்களுக்கு உண்மையிலே உண்மையான காங்கிரஸ் ஏத்துக்க மாட்டாங்க. முக்கியம். நான் உங்களுக்கு மீண்டும் சொல்றேன், உங்கள்ட்ட இருக்கக்கூடிய இன்றைக்கு உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்களா இல்லையான்னு உங்க கட்சி தலைவர் இன்னைக்கு திருச்சியில பேசியிருக்காரு. நாம இந்த நிலைமையில இருந்தா இதை விட மோசமான சூழ்நிலைக்கு போகும். அது எதை கருத்து சொல்றாரு? விஜய் வந்ததுனால சொல்றாரு அல்லது சீமான் இருக்கிறதுனால சொல்றாரு? இன்னும் பாஜக உங்களை விட வேகமான கட்சியா மாறி இருக்கு.
இன்னைக்கு உங்களால பேச முடியும், மீண்டும் அண்ணாமலை வந்து அவங்களால பேச முடியாது. அண்ணாமலை அடக்கி வாச்சீங்க, அப்ப நீங்க எதிர்க்கட்சி கூட இல்ல, அன்னைக்கு பாஜக தான் எதிர்க்கட்சி. இதையும் யோசனை பண்ணிக்கங்க. திரு இதயத்துல்லா ஒரு வரி. ரொம்ப முந்தைய ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் முதல் கேட்டீங்க. இப்போவும் சொல்கிறேன், அன்னைக்கு ஃபாக்ஸான் தொழிற்சாலையாக இருக்கட்டும், நோக்கியா தொழிற்சாலையாக விரிவாக்கம் பூரா வெளியே போனது அவங்க ஆட்சியில். அதே மாதிரி உங்களுக்கு செயின்ட் கோபின், இப்படி பல தொழிற்சாலையுடைய வளர்ச்சி, மஹேந்திரா பல போயிருச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வர்றாங்க. செமிகண்டக்டர் குஜராத்தில் கொண்டு போய் பிரதமர் மோடி அமித்ஷா கொண்டு வந்தாலும் நீங்கள் ஃபாக்ஸானில் கொண்டு வர்றாங்க. நான் சொல்வது, தலைவர் கலைஞரை பற்றி அவர் சொல்லும்போது, இதுவரை இந்தியாவில் ஒரு முறை கூட தோற்காதவர் என்பது உலகறிஞ்ச விஷயம். ரெக்கார்டிக்கெல்லாம் நான் சொல்கிறேன். அடுத்து எங்கள் தலைவர் உம்மன் சாண்டி. அதனால் ஒரு நண்பர்னு சொல்லிக்கிட்டு இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. இப்போ என்னை கலைஞர் நண்பர் தான் கூப்பிடுவார், உங்கள் தந்தையும் நண்பர் தான் கூப்பிடுவார். அப்படி இருக்கும்போது அந்த நண்பரை பற்றி நீங்கள் தவறான தகவல் சொல்லக்கூடாது. அது அவர் ஜெயிச்சாரா இவர் ஜெயிச்சாருன்னு தேர்தல் கமிஷன் சொன்னாதான் வெற்றி, இல்லைன்னா வெற்றி இல்லை. ஓகே, நன்றி நன்றி, தேங்க்யூ. நிகழ்ச்சியுடைய தருணத்தில் நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த நால்வருக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி.